உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களோடு கலந்து கொள்வது அருட்பணி அந்தோணிசாமி அடிகள். இந்த இறை ஊழியர் துப்பி அடிகளை பற்றி ஆய்வு செய்து ஒரு வரலாற்று ஆணையத்தின் தலைவராக இருந்து ஏறக்குறைய அவரை பற்றி ஆய்வு செய்ததனுடைய ஒரு விளைவாக இது என்னை தேர்ந்தெடுத்து உங்களோடு பேச வாய்ப்பளித்ததற்காக நன்றி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த துப்பி அடிகள் எப்படி ஒரு கல்வியாளராக இருந்தார், முக்கியமாக அவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தது 1806 18 ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தார். ஆனால் அவர் இளைய வயதிலேயே குருவானவராக அவர் உண்மையிலேயே கல்விக்காக அவர் கல்வியில் சிறந்தவராக இருந்ததால் கல்வியினால் தான் உலகை நிலைநிறுத்த முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் கல்வி குறைவாக இருந்த இந்தியாவிற்கு அவர் பயணம் செய்து அவர் இந்த நாட்டிற்கு வந்தார். ஆனால் முதலில் அவர் 10 ஆண்டுகள் அவரை பெங்களூரில் பணி செய்ய நியமித்தார்கள். ஆனால் அவர் அங்கேயும் பார்த்த நிகழ்வை வைத்து அவர் இந்தியாவில் பெண்கள் கல்வி நிலைமை மிக பின்தங்கி இருப்பதை உணர்ந்து அவர் உண்மையில் பெண்களுக்கான கல்வி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே அவர் சினட் என்று ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதில் எல்லா குருக்களையும், இந்திய குருக்கள், பிரான்ஸ் நாட்டு குருக்கள் எல்லாரும் இணைத்து 1844 ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இந்திய நாட்டில் சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் பெண்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர் உண்மையில் இயக்கத்தை உருவாக்கினார். அந்த பெண்கள் கல்விக்காக அவர் ஏற்படுத்திய முதல் பள்ளி 1844 ஆகஸ்ட் மாதம் 17. எனவே அன்று அவர் ஏற்படுத்திய அந்த பள்ளியில்தான் தொடர்ந்து அவர் 10 பள்ளிகளை தன்னுடைய வாழ்நாளில் ஏற்படுத்தி ஏறக்குறைய இன்று புதுச்சேரியில் முதல் பள்ளிக்கூடம் இம்மாக்குலேட் சபை, அதாவது மிஷன் சாலையில் உள்ள பள்ளிக்கூடம், அதை தொடர்ந்து நெல்லித்தோப்பிலும் ரெட்டியார்பாளையத்திலும் 2 பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார். அந்த நெல்லித்தோப்பில் தான் இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதாவது கல்வி விழா என்று கொண்டாட வேண்டும் அவர் பிறந்த நாளை என்று ஒரு ஆரம்பித்து துவக்கி நாங்கள் செய்கின்றோம். ஏனென்றால் அவர் கல்வியாளர். அவர் எழுதிய கல்வி நூல்களில் பல காரியங்களை பற்றி பேசினாலும் கடைசியில் அவர் கவிதைகள் வழியாக மக்களுக்கு உணர்த்தி உள்ளார். அதாவது ஆத்திச்சூடி, திருக்குறள் போன்று அவர் சுருக்கமாக சொல்லி விளங்க வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட எழுதிய கவிதை தான் கல்வி என்பது செல்வம் முதன்மை. இதையெல்லாம் இலக்கியங்களில் இருந்து எடுத்து அதை உள்வாங்கி நம்முடைய நாட்டுக்கு ஏற்ப, நம்முடைய மக்களுக்கு ஏற்ப இதை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வினால் எளிய கவிதைகளில் அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட கவிதைகளை எடுத்துதான் அவர் உண்மையில் சில அவருடைய கொள்கைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக நாடை விழித்தெழு என்ற ஒரு பத்திரிகையும் இப்பொழுது வெளியிடுகின்றோம். அதாவது அந்த நாடை விழித்தெழு என்ற பத்திரிகையில் அந்த கொள்கைகளை மையப்படுத்தி அவருடைய கொள்கைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. இதை பற்றி உண்மையில் அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிலைகளை உணர்ந்து மக்கள் விழித்தெழ வேண்டும், மக்கள் கல்வி நிலையை உணர வேண்டும் என்று அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செய்தித்தாள் தான் இது. மின்னஞ்சலி முறையில் எல்லா மக்களும் இது சேர வேண்டும் என்பதற்காக இந்த மின்னஞ்சல் பத்திரிகையை வெளிப்படுகின்றோம். இதில் முக்கியமாக அவர் இறந்த நாள், பிறந்த நாள், இதை போன்ற முக்கியமான நாளில் அவர் விழா கொண்டாடி கல்விக்காக அவர் என்ன செய்தார் என்பதை உணர்த்துவதற்காக இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முக்கியமாக அவர் செய்த ஒரு கல்வி புரட்சியில் இந்த நூலில் 3 தலைமுறைகள், அதாவது ஔவையார், திருவள்ளுவர், அது முதல் தலைமுறை. 2வது தலைமுறை பாரதியார், பாரதிதாசன், துப்பி, இவர்கள் 2வது தலைமுறை. 3வது தலைமுறை இன்று நாம் இருப்பது. என நாம் எல்லாரும் இணைந்து நாம் இந்த கல்விக் கொள்கையை நாம் கொண்டு வர வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். எனவே இந்த முயற்சியில் எல்லாரும் பயனடைவார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. முக்கியமாக முதல் தலைமுறையில் அவர்கள் கொடுத்த திருவள்ளுவரும் ஔவையாரும் கொடுத்த கல்வியை பற்றி கொடுத்த கல்வி என்ற கொள்கையை பற்றி துப்பி சாமியார்களே துப்பி அடிகள் அவர் விளக்க உரையை கொடுத்திருக்கின்றார். உதாரணமாக சான்றாண்மை என்ற ஒரு குறள அதிகாரத்தை எடுத்து அவர் விளக்கம் சொல்லும்போது, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று,
நாம் என்ன ஒரு பெரிய சான்று கொடுக்கின்றோம்? இன்னா துன்பம் கொடுத்தவர்களுக்கும் நன்மை செய்யவில்லை என்றால் நாம் என்ன சான்று கொடுக்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். அதை அவர் தீங்கு செய்யாமை என்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு கவிதையில் தீங்கு செய்யாமை செய்வொரு நன்மை தீங்கு செய்வோருக்கு நன்மை செய் என்றும் என்று ஒரு கவிதையில் 8 வரிகளில் கவிதை படைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட உண்மையை தான் காந்தியடிகள் அகிம்சா என்ற முறையில் அவர் ஏற்பாடு செய்து அவர் புகழ் பெற்றார். ஆனால் இதையே திருவள்ளுவரும் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் கூறியிருக்கின்றார். ஆனால் அதை யாரும் இதை பொருட்படுத்தவில்லை என்றால் அவர் தமிழில் பேசினார். எனவே அகிம்சை என்பது நான் வயலன்ஸ் என்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக வைத்து மக்கள் எப்படி வாழ வேண்டும், பண்பாட்டோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்பாடு செய்த ஒரு திட்டம் அது. இதே போன்று பல பண்பாட்டு முறைகளை வழிவகுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதுதான் அவர் செய்த ஒரு பெரிய காரியம். இந்த பண்பாட்டு முறைகளை வழிபடுத்தி 12 கவிதைகளில் அவர் ஆதிச்சூடி முன்னோர்கள் போன பாதையை நாம் சூடுகளில் நாம் போக வேண்டும் என்று அவர் எழுதிய 12 கவிதைகள். 12 கவிதைகளையும் வைத்து விளக்கம் சொல்லும்போது தர்மத்தை பற்றி அவர் முதலில் கூறுகின்றார். தர்மம் எங்கினும் தர்மம் தலை காக்கும் என்ற கவிதையை அவர் என்ன சொன்னார் என்றால், தர்மம் எங்கினும் தலைதனை காக்கும் என்று கவிதை வடித்திருக்கின்றார். அந்த கவிதையில் உலகத்தில் இருக்கின்ற கோல்டன் ரூல் என்பார்கள், தன்னைத்தான் நேசிப்பது போல மற்றவர்களை நேசிப்பது என்ற ஒரு கருத்தை அவர் எளிமையாக பிறரையும் தன்போல் பேணுதல் அது தர்மம் என்றார். பிறரையும் தன்போல் பேணுதல் தர்மம் என்றால் மற்றவர்களும் நம்மை போல் வாழ வேண்டும், நம்மை போல் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் வேறொரு கவிதையில் ஈகை என்ற கவிதையில் ஈகை என்பது மாகன தர்மம் என்கின்றார். அதாவது தந்தை தருபவர், ஆனால் தாய் ஈண்டு தருபவள். எனவே தாய் கொடுக்கின்ற தர்மம்தான் ஒரு மாகன தர்மம் என்று கூறுகின்றார். இப்படியாக வித்தியாசமாக சிந்தித்து நன்றாக நினைத்து செயல்பாட்டு வழிமுறையில் நாம் மாற வேண்டும், நாம் பண்பாட்டில் வளர வேண்டும் என்ற ஒரு கருத்திற்காக இலக்கியங்களை படித்து, தமிழ் இலக்கியங்களை படித்து அதிலிருந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நாம் அவருக்கு கல்வி விழா என்று கொண்டாடுகின்றோம். காமராஜருக்கு கல்வி விழா கொண்டாடுகின்றோம். ஆனால் அதே போன்று பெண்களுடைய கல்விக்காக இவ்வளவு ஏற்பாடு செய்துள்ள இவருக்கு உண்மையில் நாம் கல்வி விழா கொண்டாடுவது பொருத்தமாகும். இனி அவர் பிறந்த நாளில் இந்த ஆண்டு நெல்லித்தோப்பில் அவர் ஏற்படுத்திய அந்த பள்ளியில் கல்வி ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே அந்த நாளில் எல்லாரும் கல்வியை பற்றி முக்கியத்துவம் தர வேண்டும், முக்கியத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே கல்வியினால்தான் உலகத்தை நிலைநிறுத்த முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் நெறியில் உலக நிறுத்துவது கல்வி என்றார், வரையறுத்திருக்கின்றார். நெறியில் உலகை நிறுத்துவது கல்வி என்றால் இன்றைய நிலையில் கல்வியை நெறிகட்டி போயிருக்கின்றது. கல்வி வியாபார பொருளாக மாறி இருக்கின்றது. எனவே நாம் கல்வியை ஒரு தர்மமாக செய்து எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், எல்லாரும் கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இதை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்தால் எல்லாரும் கல்வி பெற வேண்டும், பெறுவார்கள், பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அவர் செய்த இந்த நல்ல செயலை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்தால் நம் நாட்டு எல்லாரும் கல்வி பெற்று வளமோடு வாழ வாழ்த்துகின்றேன். வணக்கம். அவர் இந்த பாண்டிச்சேரிக்கு 1841 ஆண்டு வந்து ஏறக்குறைய 1874 வரை வாழ்ந்தார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் முக்கியமாக மிஷன் பிரஸ் ஏற்படுத்தினார். மிஷன் பிரஸ் ஏற்படுத்தி அதில்தான் முதலில் தேம்பாவணி என்ற நூலை அவர்தான் அச்சிட்டவர். அப்பொழுது வாழ்ந்த சவரிலால நாயக்கர் என்பவர், அவர் உண்மையில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பெயரே தேம்பாவணி பிரசங்கியார் என்று பெயர். அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் தேம்பாவணி பிரசங்கியார் என்பதை தேம்பாவணியை
ஓலைச்சுவடியில் வைத்துக்கொண்டு அவர் படித்தார். அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே அவர் என்ன செய்தார் என்றால், இதை நான் அச்சிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்து, அவர்தான் முதலில் அச்சிட்டவர். 3 காண்டங்களாக பிரித்து அதை அச்சிட்டவர். அதிலிருந்துதான் இல்லற உத்தியானம், இல்லற பூந்தோட்டம் என்ற ஒரு கருத்தை கொண்டு இல்லற உத்தியானம் என்ற ஒரு நூலை எழுதினார். துறவர உத்தியானம் என்ற ஒரு நூலை எழுதினார். நன்றாக நினை என்று ஒரு நூலை எழுதினார். அதே போன்று இது இன்னொரு புத்தகம் எழுதினார். அது ரொம்ப சிறப்பான புத்தகம். அதாவது கதாமஞ்சரி. நம் நாட்டில் அந்த காலத்தில் வழங்கிய கதைகளை, நாடோடி கதைகளை அவர் ஒன்று சேர்த்து கதைகளாக வடிவத்திருக்கிறார். பாதி நூல் அது. பாதி நூலில் அவர் திருவள்ளுவரை பற்றி விளக்க அவர் எழுதியிருக்கின்றார். எனவே இப்பேற்பட்ட ஒரு கதையாசிரியர், எழுத்தாளர், அது முக்கியமாக திருவள்ளுவரை பற்றி ஒரு விளக்க உரை எழுத வேண்டும் என்று நினைத்தவர் 1856 எழுதி முடித்தார். அப்பேற்பட்ட ஒருவரை கல்வியின் தந்தை, கல்வியாளர் என்று விழா கொண்டாடுவது பொருத்தமாக இருக்கும். எனவே அவர் எங்கு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் கல்வியை மையமாக கொண்டு வாழ்ந்தவர். எனவே அவருக்கு கல்வி விழா கொண்டாடுவது சிறப்பாக இருக்கும். எனவே கடைசியில் வாழும் பொழுது அவர் ஒரு புனிதராக வாழ்ந்தார். பெண்களுக்காக, கல்விக்காக வாழ்ந்தவரை புனிதர் என்று அழைப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக தான் அவரை ஒரு இறை ஊழியர் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு உயர்த்தி ஒரு அருளாளர் என்ற நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று, இப்பொழுது அவருடைய அருளாளர் என்ற நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று உழைக்கின்றார்கள். அது முடிந்து அவர் புனிதராக நிலைக்கு உயர்த்த கூட வாய்ப்புண்டு. 1874 ஆண்டாம் ஆண்டு அவர் மறைந்தார். இருந்தாலும் அவர் மறைந்த நாளை அதையும் சிறப்பாக கொண்டாடி, இந்த ஆண்டு அவர் மறைந்த நாளை அவருக்கு ஒரு சிறப்பாக ஒரு இதழை வெளிப்படுத்தினோம். நாடை விழித்தெழு என்ற பத்திரிகையில் அவரை கொண்டாடுவதற்காக, அவரை வெளிப்படுத்துவதற்காக அவர் எடுத்த அந்த கவிதைகளை எல்லாம் ஒரு பக்குவப்படுத்தி இந்த நூலில் வெளியிட்டிருக்கின்றோம். எல்லா கவிதைகளையும் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும், எல்லாரும் பண்பாட்டோடு வாழ வேண்டும் என்று அவர் முயற்சித்தின்றார். எனவே அவரை நாம் கல்வியின் தந்தை என்று நாம் கொண்டாடுவது மிக பொருத்தமானது என்று நான் உணர்கின்றேன். அதை நான் விரும்பி உழைக்கின்றேன். நானும் அதில் கலந்து கொள்வது எனக்கு பெருமையாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது.